லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா லாபம் மட்டும் தான் தரும் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. நான் இந்த லாண்ட்ரி பிசினஸ்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி ப்ராஃபிட்டபிளா கொண்டு வந்தேன் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் டீடைல்டா நான் சொல்ல போறேன். ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமா. அதே போல நம்மளோட லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் மூலியமா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு பேசிக் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்கில் நான் என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு வாஷிங் சர்வீஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ச் வாஷிங் சர்வீஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, என்ன பட்ஜெட்டில் பண்ணணும், எவ்வளோ இடம் தேவைப்படும், எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங் உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன். கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 2026ல் ஒரு லாண்ட்ரி பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் தான். அதே போல் காம்படிஷன் கம்மியாக இருக்கிற பிஸ்னஸ் தான். பொதுவாகவே நீங்கள் ஒரு லாண்ட்ரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 1 வருஷம் ஆகிடும் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதே போல் கஸ்டமர் எப்படி வருவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமராக தான் வருவாங்க. ஒரு பிரேக் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வைக்காமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பிரேக் டவுன் ஆகிடுவீங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னடா நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி லாண்ட்ரி ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளால ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பிரேக் டவுன் ஆகிடுவீங்க. அதனால இந்த விஷயத்தை மறந்துடாமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு லாண்ட்ரி பிஸ்னஸுக்கு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா மேன் பவர் தான். இதில் என்னென்ன மேன் பவர்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு வாஷர் மேனும், அதே போல் ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்கு அயன் மேனும் கண்டிப்பாக தேவை. அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்ளம் இல்லாமல் ரன் பண்ண முடியும். என்ன காரணத்தினால சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாஷர் மேன் எடுத்துக்கோங்க அப்படின்னா, ஒரு கலர் ட்ரெஸ்ஸை ப்ராப்பராக வாஷ் பண்ண தெரியலை, அவங்க வாஷிங்கை நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கலரோட ஒரு ட்ரெஸ்ஸோட கலர் இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு பட்டுருச்சு அப்படின்னா டோட்டல் ட்ரெஸ்ஸே ஸ்பாயில் ஆகிடும். கஸ்டமருக்கு நீங்கள் ஃபுல் ட்ரெஸ்ஸுக்குமே ரீஃபண்ட் பண்ணுற சூழ்நிலை ஆகிடும். அதே போல் அயனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக அயன் பண்ண தெரியல, டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கஸ்டமர் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். அதே போல் இன்னொரு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம், தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு லாண்ட்ரி பிஸ்னஸ் மெயினாக ஏன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ச் வாஷிங்கை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே மேன் பவரில் கிடைக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டார்ச் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி கொடுக்குற மேன் பவர் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டார்ச் வாஷிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஸ்டார்ச் ட்ரெஸ், அதாவது சட்டையும் வேஷ்டியும் அயன் பண்ண தெரிஞ்சவங்களை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அது பெரிய டென்ஷன் ஆகிடும். நம்மளால் பிஸ்னஸே ரன் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் ஆகிடும். அதனால் ஸ்டார்ச் வாஷிங் சர்வீஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டார்ச் வாஷிங் அயன் பண்ண தெரிஞ்சவங்கள ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் வெறும் கேபிட்டல் இன்வெஸ்ட் மட்டும் பத்தாது. இந்த ROI அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சில ஹிடனான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மேன் பவரோட சேலரியை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், மெயின்டெனன்ஸ் பில்லை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெண்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ஒர்க்கிங் கேபிட்டலை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஒர்க்கிங் கேபிட்டல் நான் எடுத்து வைக்கல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் என்ன நடந்துரும் அப்படின்னா உங்களால் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் பிஸ்னஸை கொண்டு போக முடியாது. எப்படினாலும் இது லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அவாய்ட் ஆகணும். எனக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும், ப்ராப்பராக எனக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு தெரியாது, எனக்கு செட்டப் பண்ண தெரியாது அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்மளோட லாண்ட்ரி சீக்ரெட் சேனல் மூலியமாக நிறைய பேர் இந்த லாண்ட்ரி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாஸ் ஆகிடுறாங்க. இதெல்லாம் அவாய்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம கன்சல்டிங் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். எந்த மாதிரி
லாண்ட்ரி பிஸ்னஸ் டைப்பை நம்மளாம் செட் பண்ண கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டொமஸ்டிக் லாண்ட்ரி செட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம், கமர்ஷியல் லாண்ட்ரி செட் பண்ணி கொடுக்கலாம், நீங்கள் செட் பண்ணி கொடுக்கலாம். எப்படி கன்சல்ட் சர்வீஸை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் தரேன், என் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கன்சல்டன்ட் சர்வீஸை எப்படி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு ப்ராப்பராக டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிஸ்னஸை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லாண்ட்ரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட லாண்ட்ரி சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரியில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்மளோட லாண்ட்ரி சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.